நாங்க நன்றி செலுத்துகிறோம். उसके लिए धन्यवाद चढ़ाते நாங்க हैं। பாக்கியவான். हम भाग्यशाली हैं। வேதத்தின் மகத்துவங்களை எங்க ஊருக்கு எழுதி தந்திருக்கீங்க. पवित्र शास्त्र के महान कार्य को हमें लिखकर छोड़े हैं। அதை விட்டுட்டு எங்க சொந்தத்துல நாங்க நடக்காமலே எங்களோடு பேசுகிறாங்க. उसे छोड़कर हम हमारी मनमानी ना चलने के लिए हमें अनुग्रह कीजिए। இப்பொழுது எங்களை நடத்தி நீங்க பேசுங்க. अभी भी हमें छुपाकर आप बातें कीजिए। ஆவியானவருடைய ஆளுக்கு ஒப்புவிக்கிறோம். आत्मा के हाथों में सौंपते हैं। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார். यीशु की मीठी मधुर नाम में मांगते हैं। மீண்டும் உங்கள் யாருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். फिर से और एक बार यीशु मसीह के नाम से बधाई। இந்த மாதத்தின் வாக்குத்தத்த மாட்டார். इस महीना की वाचा के अनुसार நான் வீட்டுக்குள்ளதையும் பேசினேன். घर की मंडली में मैंने बातें किया। அதை இன்னைக்கு சந்தையிலும் பேசுறேன். முதல் வாரமா இருக்கிறதுனால उसी को मैं कलीसिया में बातें करती हूँ क्योंकि ये महीना की पहला हफ्ता है। ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति 8वां अध्याय पहला वचन। தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் நம்ம நினைக்கிற தேவன். हमारे परमेश्वर हमें याद करने वाला परमेश्वर। நாமும் அவரை நினைக்கணும். लेकिन हमें भी उनके याद में रहना चाहिए। இப்ப வேத பாடம் வாசிக்கும் போது நீங்க என்னத்தை கவனிச்சீங்க? पवित्र शास्त्र पढ़ाए जाने समय आप किसको ध्यान दिए? சொல்லுங்க. बताइए। நான் சொன்னதே சொன்னேன்னு சொல்லி கீழே முடிச்சாச்சு. நீ என்ன சொன்ன? நல்லா சொல்லி. இப்ப வாஸ்த பகுதியில என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? अब्राहम समझ में என்னட்ட சொல்லி கொடுப்பான்? अब्राहम अपने संतान को किसके बारे में बताएगा? நீதியையும் धार्मिकता, நியாயத்தையும் சந்திரிக்கு என்ன செய்வாரா? நடவுங்கள் என்று கட்டளையிடுவார். அப்படி நம்ம எல்லாரும் சொல்லி கொடுப்போமா? ऐसा हम सभी को सिखा कर देते क्या? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். हमारे पुत्रों को हम सिखाते हैं। உங்களை மாதிரி என்னை மாதிரி நீங்க யாரும் இல்ல. मेरे समान आप कोई नहीं है। எனக்கு 7 பிள்ளைகள். मुझे 7 बच्चे எங்க हैं। வீட்டுக்காரங்க வியாபாரி லேட்டா தான் வருவாங்க. हमारे पति जी धंधा करते थे, घर में देर से आते थे। உங்க மத்தியில நான் இப்ப பேசுறேன். आपके सामने में बातें कर रही பிசாசுக்காக हूँ। ஜெபிக்கிறேன். शैतान के लिए प्रार्थना करती வீட்டுல हूँ। இருக்க மலைக்காக நான் ஜெபிக்கிறேன். घर में जो पहाड़ है उसके लिए भी मैं प्रार्थना करती हूँ। அந்த நாட்கள்ல அந்த கதவுல இடவேல் கூட தெரியாம போடுவேன். उस दिनों में द्वार पे एक भी छेद न दिखना चाहिए करके पूरी बिस्तर को लगाती थी। எனக்கு வரை எங்க வீட்டுக்காரங்க 12 பேர் தான் வருவாங்க. लगभग मेरे पति जी 12 बजे आसपास आते थे। கிட்டத்தட்ட என் பிள்ளைகள் 7 பேருக்குமே பைபிள் பூரா சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். मेरे बच्चे को मैं पवित्र शास्त्र के बारे में लगभग सब कुछ सिखाई हूँ। எனக்குள்ள பயத்தையும் கற்றுக் கொடுத்தேன். मेरे डर को भी मैंने सिखा कर दी हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க, एक दिन परमेश्वर मुझसे कहने लगा, சங்கீதம் 27:1 वचनத்தை நான் சொல்லு அப்படின்னு சொல்லி. भजन संगीता 27:1 वचन पहला वचन को कहना कर கர்த்தர் என் வெளிச்சமும் परमेश्वर मेरा को யாருக்கு दिखला பயப்படுவேன்? है, मैं किससे डरूं? கர்த்தர் என் ஜீவனின் யாருக்கு? எல்லாரும் திருடருக்கு பயப்படுவாங்க. परमेश्वर मेरा जीवन का बल है, मैं किससे डरूं? सभी लोग चोर से डरते हैं। திருடனை பற்றி எனக்கு அறிவு கிடையாது. चोर के बारे में मुझे ज्ञान नहीं है। திருடன் வந்தாதானே தெரியும். चोर आएगा तो ही पता चलेगा। பிசாசு என் கண்ணுக்கு ரொம்ப தெரியும். शैतान मेरी नजरों में बहुत दिखती थी, அதனால நான் பிசாசுக்கு பயப்படுவேன். इसके लिए मैं शैतान से डरती थी। ஜெபம் தான். प्रार्थना ही था। ஆனா இடவெளியெல்லாம் தெரியக்கூடாது. यहाँ वहाँ छेद नहीं दिखना चाहिए था। கதவோடய உள்ள வருவேன். शैतान तो द्वार से भी अंदर आ जाता ஆண்டவர் है। ஒவ்வொரு தடவையும் என்னை கற்று தந்தார். परमेश्वर मुझे हर समय सीख कर देते थे। சமயம் இல்ல, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. केवल थोड़ी समय है। 1991 வருஷம் 1991 எனக்கு ஊருக்கு போக சொன்னாங்க ஆண்டவர். मुझे परमेश्वर कहने लगे तो गांव में चली जाना करके। ஏன்னா 94 நான் பெண்களுக்கு உபதேசிக்கணும்னு ஆண்டவர் திட்டம். 1994 में महिला के बीच में मुझे बातें करना कर परमेश्वर की योजना थी। அந்த 91 ஆண்டவர் நாங்க போய் இறங்கினோடனே அங்க சபையில பெண்கள் கூட்டம் நடத்தின
சகோதரி சொன்னாங்க 91 में वहाँ जहाँ गांव में जाके ठहरते ही जहाँ महिलाओं के मंडली को चलाने वाली वो स्त्री कहने लगी, எம்பளை நம்ம ஊருக்கு நீதான் இனிமே பேசணும். हमारे गांव के लिए तुझे ही बातें करना है, ஏன்னா ஒரு வருஷம் எனக்கு ட்ரைனிங் தராங்க. क्योंकि परमेश्वर मुझे लगभग 1 साल मुझे सिखा रहे थे. அப்ப கிராமமா போவோம் நாங்க. गांव गांव हम जाते थे, சுவிசேஷம் அறிவிப்போம். सुसमाचार प्रचार அந்த करते ஒரு थे. வருஷம் ஆண்டவருடைய செய்தி சொல்வதற்கு முத நாளே எனக்கு வசனம் தருவாங்க. लगभग 1 साल पहले दिन ही परमेश्वर वचन प्रचार करने के लिए मुझे कहने लगे. அப்போ அந்த பக்கத்து கிராமத்துல நான் சொல்லிட்டு வரணும்னு சொல்லும்போது அந்த தாளையத்து ஆணைகள் பூரா அழுதாங்க. बगल के गांव में मैं विदाई करके आते समय वो बहुत रोने लगे. நீங்க போறீங்களே நாங்க என்ன செய்வோம்? आप जाने वाले हम सब क्या करेंगे? அப்படி அவங்க கூட என் மேல அவங்களுக்கு அப்படி அன்பு வந்தது. वे लोग मेरे ऊपर बहुत प्रेम दिखाए थे. ஆண்டவர் நம்ம கருவில் இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்தார். परमेश्वर हम जब कोख में थे परमेश्वर ने हमें सभी को चुन लिया है. நம்ம எல்லாருமே ஆண்டவர் பற்றி அறிவிக்க வேண்டும். हम सभी को परमेश्वर के बारे में बताना चाहिए. அந்த சுவிசேஷத்தை பற்றி என்ன சொல்லுது? सुसमाचार के बारे में क्या பைபிளை कहती பாராம है? நீங்க சொல்லுங்க. பவித்திர சுவிசேஷத்தை பற்றி என்ன சொல்லுது? தேவனுடைய சாயலா இருக்கிற परमेश्वर के स्वरूप में அந்த रहने वाले சுவிசேஷம் என்னது? सुसमाचार क्या है? தேவனின் சாயல். परमेश्वर की स्वरूप. அந்த சாயலை நம்ம அறிவிக்கும் போது उस स्वरूप को हम बताते समय தேவ சாயலில் என்ன வல்லமை இருக்கிறதோ அது எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிறது. परमेश्वर के स्वरूप में जो भी महान कार्य है मुझे और आपको मिलती है. அந்த தாளையத்து ஊரு இந்து ஊரு. उस सालेम नामक का गांव पूरा हिंदुओं का கிறிஸ்தவங்க गांव था. வந்தா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. मसीह के लोग वहाँ जाते थे उसे मार पीट कर भगाते थे. அந்த கிராமத்துல எங்க அப்பா ஒரு பெரிய வியாபாரியா उस இருக்கிறாங்க. गाँव में मेरे पिताजी बहुत बड़ा व्यापारी थे. எங்க அப்பா பெயரை வச்சு எனக்கு மைக் செட் எல்லாம் அவங்களே சரி பண்ணி தருவாங்க. मेरे पिता के कारण पूरे माइक से पूरे आयोजित करके देते थे. எனக்கு ஆண்டவர் சொன்னாங்க நான் உனக்கு திறந்த வாசல் எடுத்திருக்கேன். परमेश्वर मुझसे कहने लगा कि मैं तुझे खुले द्वार அதை रखा हूं. யாரும் அடைக்க முடியாது. कोई भी उसे बंद नहीं कर पाएंगे. பெருமை வரட்டும் ஒண்ணும் இல்ல. घमंड करने के लिए कुछ नहीं है. கண்ணீர் துருத்தில இருக்கு. मेरे आंसू परमेश्वर இந்த के 2 पास है. வருடமா इस 2 साल நமக்கு பெண்கள் கூட்டம் அடைக்கப்படல. परमेश्वर ने महिला की मंडली को बंद नहीं किया. இந்த ரிக்கார்டு போடுவாங்க அந்த ஊர்ல. हिंदुओं की गाना उस गाँव में गाते थे. போனோட நிப்பாட்டிடுவாங்க. हम जाते ही उसे बंद करते थे. எங்க அப்பா மேல உள்ள அன்பு मेरे पिता के ऊपर जो நம்ம प्रेम யாரையா था. போவோம்? எங்க பெரியப்பா மக, எங்க சித்தப்பா மக, मेरे रिश्तेदार मेरे चाची की मेरे चाल चलन बदलना चाहिए. அதே பிரிவினர், அதே பிரிவினர், वही अलग அதே ஐக்கியமின்மை. वही अकेलापन. முதல்ல நம்ம சொந்த குடும்பத்துல ஐக்கியம் வேணும். पहला अपने खुद के परिवार में एकता होना चाहिए. நம்மால முடியாது. हमसे नहीं होगा, தேவனால கூடும். परमेश्वर से ही होगा. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனே இந்த காரியத்தை நீங்க தலையிடுங்க. हे परमेश्वर आप संभालिए इस कार्य को. நம்ம தலையிட்டலாம் முடியாது. हम संभालेंगे तो नहीं होगा. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல इन दिनों में தேவன் परमेश्वर நோவாவையும் नूह को அவனுடைய பேழையில் இருந்த और जो भी उनके नाव में था சகல காட்டு மிருகங்களையும் सभी जंतुओं जीवन சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். सभी जंतुओं को याद किए. जंगली और देशी जानवरों को याद இந்த किए. வார்த்தை கிடைத்ததுல இருந்து எனக்குமே கொஞ்சம் சமாதானம். इस वचन को मिलते ही मेरे अंदर भी समाधान. நம்ம உலகம் கொடுக்கிற பிரகாரம் நமக்கு சமாதானம் அவர் கொடுக்கல. संसार की प्रमाण परमेश्वर हमें नहीं दिए. எந்த நிலைமையில இருந்தாலும் தேவ சமாதானம் நம்மை காக்கும். किसी भी परिस्थिति में रहेंगे तो परमेश्वर की समाधान हमें रक्षा करेगी. அப்போ அவர் தேவன் நினைத்தருளின உடனே परमेश्वर उनकी याद करते ही ஆண்டவர் காற்று வீச பண்ணுகிறார். परमेश्वर तूफान को भेजते हैं அப்பொழுது என்ன ஆகுது? ஜலம் அமர்ந்தது. और जल बस गया. மழையே இல்லாத சமயம் बारिश बिन बारिश के समय தேவன் का சொல்றார் 40 நாள் இரவும் பகலும் உங்களுக்கு மழை வரும். परमेश्वर कहते हैं कि 40 दिन रात बारिश होगी. அதனால நீ பேழை செய்யும் சொன்னாங்க. इसलिए तुझे जहाज बनाना कर कहने लगा. வேதத்துல ஃபர்ஸ்ட்ல வரது நோவா கிருபை.
पहले शास्त्र में नूह को ही परमेश्वर की अनुग्रह मिली। நம்ம எல்லாருக்கும் கிருபை வேணும். हमारी सबके लिए अनुग्रह चाहिए। சங்கீதக்காரர் சொல்றாங்க, भजन संगीता वाला कहता है 63:4 தெரியல, ஜீவனை பார்க்கிலும் கிருபை 63 के वचन में कहा है कि जीवन से भी बढ़कर अनुग्रह है। மூணு தானே? அல்லேலூயா. இந்த கொள்ளை நோயினால உயிருக்கு பயந்து எல்லாம் ஓடினோம். தேவ கிருபை யாருமே என்ன செய்யல? इस महामारी से सभी लोग डर कर भागने लगे, लेकिन परमेश्वर की करुणा को किसी ने ही नहीं जाना। நேற்று இருந்தவங்களை நம்ம பார்க்க முடியல, நம்ம இன்னும் ஜீவன் தந்திருக்கிறோம். जो कल थे वह आज नहीं, लेकिन परमेश्वर मुझे और आपको जीवन दिए है। அவங்களோட நம்ம நல்லவங்க இல்ல, उनसे हम अच्छे नहीं। நமக்கு அவருடைய கண்களை கிருபை கிடைத்தது. हमें उनकी नजरों में अनुग्रह मिला। நோவாக்கு ஏன் கிருபை கிடைத்தது? नूह को करुणा क्यों मिला? தேவனோடு சஞ்சரித்தார். क्योंकि वो परमेश्वर की संग था। நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைதான். हमारे लिए मित्र चाहिए। பைபிள் சொல்லுது, சிநேகம் பாராட்டுகிறவனுக்கு சிநேகம் பாராட்டு. पवित्र शास्त्र कहती है जो स्नेह जताना चाहता है उनसे स्नेह कर कर कर। அதை விட தேவன் நமக்கு उससे भी अधिक परमेश्वर अहम है। இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். आज हमें आप और मुझे परमेश्वर की संगति में रहना चाहिए। நோவாவுக்கு ஏன் கண்களை கிருபை கிடைச்சது? नूह को परमेश्वर की आंखें में करुणा क्यों मिला? நோவா நாட்கள்ல வாழ்ந்திருந்த எல்லாரை விட नोवा के दिनों में जो भी जीवन बिताए थे उनसे बढ़कर அவர் தேவனோடு சஞ்சரித்தார். वो परमेश्वर के संगति में था। அவருடைய உலக வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. उनकी जीवन नोह को पसंद नहीं था। இப்ப இருந்த மாதிரி மோசமான சூழ்நிலை, लगभग ऐसी परिस्थिति, एक बुरी परिस्थिति था। அந்த அருவருப்பு நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். गिनौनी के साथ वो जीवन बिता रहे थे। பூமி சீர்கெட்டதாயிற்று. पृथ्वी पूरा गिनौना बन गया। மனிதனை படைத்தது ஆண்டவருக்கு விசனமா இருந்தது. मनुष्य को उत्पन्न किया, परमेश्वर को बहुत दुख था। அதனால உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னாங்க. इसके लिए पूरे संसार को मिटाना वाला कर कर परमेश्वर कहने लगे, உலகத்தெல்லாம் அழிக்க போறாங்க. पूरे संसार को ஆனா मिटाने वाले हैं। நோவாவுக்கு लेकिन नूह को கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது. परमेश्वर की नजरों में अनुग्रह मिला। நம்ம யாரெல்லாம் வந்திருக்கோமோ நம்ம இருக்க பக்கத்துல நம்ம மூலமா கிருபை கிடைக்கும். जो कोई आए हैं, हम जगह हम ठहरते हैं, हमारे द्वारा उन्हें अनुग्रह मिलेगी, பாதுகாப்பு கிடைக்கும். सुरक्षा मिलेगी। எல்லாரையும் அழிக்கலாம், सभी को मिटा सकते हैं, நம்ம மூலமா மற்றவங்களை அழிக்க மாட்டாங்க. लेकिन हमारे द्वारा दूसरों को नाश नहीं करेंगे। நம்ம சஞ்சாரம் ஆண்டவரோட இருக்க வேண்டும். क्योंकि हमारी संगति परमेश्वर के साथ होना चाहिए। நம்ம வார்த்தை தேவனுக்கு பிடிக்கிறதான்னு கேட்கணும். हमारी शब्द परमेश्वर को पसंद है कर क्या पूछना चाहिए। ஆண்டவரே நான் பேசுறேன், உங்களுக்கு பிடிக்குமா? परमेश्वर बातें करती हूँ, आपको पसंद है क्या? அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியோடு வாழ வேண்டும். हम सभी को उस प्रश्न के साथ जीना கடைசி चाहिए। காலத்துல நம்ம வந்திருக்கோம். अंतिम दिनों में हम सब आए அவர் हैं। நம்மையும் நம்ம சந்ததியும் ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर हमें और हमारे संतान को आशीष करना चाहिए। சமாதானமற்ற மோசமான சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கோம். बिन शांति के बुरी परिस्थिति में हम आए हैं, ஆனால் நமக்கு தேவன் சமாதானம் தந்திருக்கிறார். फिर भी परमेश्वर हमें शांति दिए है। வட மாநிலத்துல ரொம்ப அழிவை நம்ம பார்க்கோம், उत्तरी भारत में बहुत नाश को देखने मिलती மரணத்தை है, பார்க்கோம், मृत्यु को देखने मिलती है, கொலைகளை நம்ம பார்த்தோம், हत्या होती है, வாசல் வரைக்கும் அநியாயங்களை நம்ம பார்க்கிறோம். द्वार तक अन्याय और अन्याय को ही देखने मिलता है। இரவு பகலும் நம்ம ஜெபிக்க வேண்டிய காலத்துல रात और दिन को प्रार्थना करने की समय में आए हैं। நம்முடைய விண்ணப்பத்தை அவர் நினைத்தருள்வார். हमारी विनती को परमेश्वर याद करेंगे। ஜனங்கள் எல்லாருக்கும் காது கேட்கல, प्रजा को कान नहीं सुनती है। நோவா நம்பினாரு. नो विश्वास किया। அந்த நாட்கள்ல கடல் கிடையாது, उन दिनों में समुद्र नहीं था, வெட்டாந்தரை தான் இருந்தது. पूरे जमीन ही था। ஆனா அந்த வெட்டாந்தரைக்கு பிழை செய்ய சொல்கிறார் தேவன். उस स्थल के लिए परमेश्वर जहाज बनाने के लिए कहते हैं, ஆனா நோவா அப்படியே கீழ்ப்படிந்தார். लेकिन नूह तुरंत आज्ञा पालन किया। எல்லாரும் பரிகாசம் பண்ணி இருப்பாங்க, सभी उनके बारे में टट्टा उड़ाए थे। நோவா சொன்னது அவங்க சமாதானம் கூட கேட்கலையே. नूह के उनके जिसने अपने पुत्र और पुत्री को दिए थे वो भी नहीं सुने। பெண்ணெடுத்த குடும்பமே கேள்விக்குள்ள வரல. जहाँ उनका पुत्री लिए थे उनके परिवार भी जहाज में नहीं आए। நோவா பிள்ளைகளும் நோவா
மனைவியும் மருமக்களும் தான் அதுல இருந்தாங்க. नोह और उनके पुत्र और उनकी पत्नी और उनके पत्नियों भी थे. இப்ப நம்ம ஜெபம் எல்லாம் கொடி கோத்திரங்கள் ரட்சிக்கப்படணும். हमारी प्रार्थना हमारे पूरे संतान पूरे जड़ उद्धार पाने का அவர் है. சொன்னதை யாருமே கேட்கல. उनकी बातें को कोई नहीं सुना. அல்லேலூயா. हालेलुया. இந்த நாள் வந்தது, उस दिन आया, வெள்ளம் வந்தது, மேல ஊற்றுக்கண் திறந்தது, கீழே ஊற்றுக்கண் திறந்தது, விடாத மழை. बाढ़ आई, बारिश हुई, ऊपर की आसमान भी खुल गई और जमीन से भी पानी आने लगी. அந்த சந்ததிக்கு மழை தெரியாது. वो संतान बारिश नहीं जानते थे, இப்ப மழை பெய்யுது, लेकिन अब बारिश हो रही है. இப்ப ஓஞ்சிட்டு अब रुक गई. பொறுமையா அந்த மிருகங்கள் எல்லாம் பேழையில இருக்குது. धीरज के साथ पूरे पशु उस जहाज में ठहरा है. ரெண்டு காரியம் இந்த அழிவுல, दो कार्य इस नाश में है. ஜலத்துல இருக்கவைகள் அழியல, जो भी जल समुद्र में था वह नहीं मिठा. மரங்கள் என்ன செய்யல पेड़ पौधे சொல்லுங்க, அழியல. नाश नहीं हुआ. தண்ணி வத்தனோட புறா என்ன செய்யுது? पानी रुकते ही कबूतर ने क्या किया? அப்ப அந்த ஜலத்துல இருக்க மிருகங்கள் அழியல. பகுதியில ஆதியாகமும் हम पढ़े हुए वचन के शास्त्र उत्पत्ति 18 ஆபிரகாமை நினைத்து अब्राहम को याद करके லோத்தை அவர் அழிக்கவில்லை. लोथ को नहीं मिठाया. ஆதியாகமம் 18:19 சொல்லுது. 18-19 कहती है, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் தன் பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப எங்க இருக்குது அது? ஆதியாகமம் 18-19. 19. ஆதியாகமம் 19:29 என்ன இருக்கு? தேவன் அந்த இதுதான் 19 வாசிக்கணும். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. हालेलुया. அழிக்க போறது லோத்து இருக்க இடத்த. लूत कहाँ रहता है उस जगह को मिटने के लिए गया ஆனா था. தேவன் ஆபிரகாமை நினைத்து लेकिन परमेश्वर अब्राहम को याद करके லோத்து குடியிருந்த பட்டணங்களை தான் கவிழ்த்து போடுகையில் लूत को उस घटना से बचा दिया. லோத் அந்த அழிவிலிருந்து காக்கிறார். लूत को उस नाश से बचा लिया. நம்ம நினைவு கூறும்போது हमें याद करते समय நமக்கு நம்ம விருப்பமானவர்களை அவர் காக்கிறார். हमारे रिश्तेदार को वो संभालेगा. நம்ம முதல்ல சொன்னோம் நோவா தேவனோடு சஞ்சரிச்சாரு. पहला देखे थे नूह परमेश्वर के साथ அந்த संगति में था. அந்த சந்ததி பழக்க வழக்கங்கள் நோவாட்ட இல்ல. उस संतान उस लोगों की चाल चलन नूह के पास नहीं था. அவர்களோடு போராட வேண்டியது இருந்தது. उनके साथ लड़ना था. அவங்க இவங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. वे उनकी आदर नहीं किए ஆனா थे, இவங்களுக்கு தேவன் போதுமானவரா இருந்தார். लेकिन इनके लिए परमेश्वर काफी थे. பெண்ணெடுத்த இடத்துல கூட இவங்களை மதிக்கல. जहाँ वो रिश्ते लिए थे उन्हें भी उन्हें आदर नहीं किया, சொன்னதை கேட்கல. इनकी बात नहीं मानी. அதனால அவங்க அழிவை சந்தித்தார்கள். इसके लिए वो नाश को पाए. இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க காப்பாற்றப்படணும். आज हमारी संगति में जो भी है उनकी सुरक्षा होनी நம்ம चाहिए. தேவனோடு சந்திக்கணும். उसके लिए हमें परमेश्वर के पास संगति रखना है. ஆபிரகாம பற்றி ஆண்டவர் சாட்சி சொன்னார். अब्राहम के बारे में परमेश्वर खुद गवाही देते हैं. ஆபிரகாம நான் பெரிய பரத்த ஜாதியாக்குவேன். अब्राहम को मैं एक बड़ा जाति बनाऊंगा. அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்ன செய்யும்? उनके द्वारे जो भी संतान पृथ्वी में वो आशीष पाएगी. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் परमेश्वर जो अब्राहम के विषय में कहा उसे पूरा करे. அப்ப எனக்கு உங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் தருவாரு. मुझे और आपको परमेश्वर वायदा करते அதை हैं. நிறைவேற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை उसे पूरा करना है तो हमें क्या करना करना इसमें लिखा है. அதை நிறைவேற்றும்படியாய் उसे पूरा करने के அவன் लिए தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் वे अपने पुत्र और परिवार को நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து उन्हें आज्ञा करेगा कि यहोवा के न्याय और धर्म करते रहो. நீதி செய்யணும், நியாயம் செய்யணும்,
धर्म करना है और न्याय भी करना है। மூணாவது கர்த்தருடைய வழியை என்ன செய்யணும்? और तीसरा परमेश्वर की मार्ग को सुरक्षित रखना வசனம் है। என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு முக்கியம். वचन जो कहती है वही हमारे लिए अहम है। நான் உங்ககிட்ட இப்படி பேசுறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரு. ஆனா நம்ம எங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்ல நான் கேட்பேன். परमेश्वर मुझसे बातें करते हैं और जो भी मेरे बगल में है, उनकी बातों को मैं सुनती हूँ। ஆண்டவர் சொன்னது விட்டுருவேன். परमेश्वर जो बातें करते हैं उसे मैं छोड़ देती हूँ। அதனால நான் ரொம்ப சிறுமை அடைந்தேன். इसके लिए मुझे बहुत दीन उठाना அவர் पड़ा। சொல்லி பாப்பாரு, ஒரு முறை ரெண்டு முறை एक बार दो बार அவர் कहेंगे, மெல்ல பேசுவார் நம்ம ஆவியில. धीमी आवाज से हमारे प्राण में बातें அதனால करेंगे। நான் ரொம்ப உபத்திரவம் இருந்துச்சு. इसके लिए मुझे बहुत तकलीफ அதனால उठाना நான் पड़ा। உங்களுக்கு சொல்றேன், इसके लिए मैं आपसे ஆண்டவருடைய कहती हूँ, வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும்போது परमेश्वर की वचन जो कहती है उसके யாரும் अनुसार நமக்கு चलने के समय எதிர்க்க முடியாது. कोई भी हमारे विरुद्धता में नहीं आएंगे। மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் मनुष्य को भरोसा தேவன் रखते பேரில் हैं, கட்டளை இருப்பதே நலம். परमेश्वर के ऊपर भरोसा रखना ही अच्छा है। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப நாளா நம்ம வாழ்ந்துட்டோம். आज हम बहुत दिन बिताए, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது हमें क्या सीखना है? நடந்ததெல்லாம் நடக்கட்டும், जो भी हो गया उसे होने दीजिए। அவருடைய வழியை காக்க வேண்டும். उनकी मार्ग की रक्षा करना है। நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அவருடைய நீதி நியாயத்தை பேச வேண்டும். हमारे जो भी पहचान है उनको सभी उनकी धर्म और न्याय के बारे में बताना है, उनकी संगति में रहना है। அல்லேலூயா. 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 இனி அங்க பிடிச்சு வச்சிருக்காரு. परमेश्वर मुझे पकड़ என் कर रखे இஷ்டமா हैं, நான் நடக்க முடியாது. अपनी मनमानी से मैं नहीं चल அவர் सकती என்ன हूँ। சொல்றாரு அதுபடி நான் நடக்கணும். वे जो कहते हैं उसके अनुसार ही मुझे चलना என் மேல है। எவ்வளவு அன்பா இருக்காரு. देखिए कितना मुझे मेरे पर प्रेम உலகம் जताते அதில் हैं। உள்ளது அழிஞ்சு போகும். संसार और उसकी कार्य मिट जाएगी, அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வார்த்தைகளும் அழிவதில்லை. उनकी संतान और उनकी वचन न मिटती है, விசுவாசிகள் அழிவதில்லை. विश्वासी न मिटते, அவருடைய வார்த்தைகள் அழிவதில்லை. उनकी वचन न मिटते ही। வானம் பூமி ஒழிக்குமோ, आकाश और पृथ्वी डल जाएगी, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கோமோ நமக்கு அழிவு இல்லை. जो भी परमेश्वर की भरोसा रखते हैं वो नहीं मिटते அவருடைய हैं, வசனமும் அழியாது. उनकी वचन भी नहीं मिटती है। எவ்வளவு மகத்துவமா இருக்கு அவருடைய देखिए வார்த்தைகள். कितनी महान है उनकी वचन। அல்லேலூயா. 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 ஆபிரகாமுக்காக லோத்தை கொடுத்தாரு. अब्राहम के लिए लूत को बचाते हैं। யாத்ராகமத்துல 2:24 निर्गमन 2 का वचन। தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். हालेलुया। அவங்களுக்கு வாக்கு பண்ணாரு. பரதேசியா இருந்தாங்க, அவங்களுக்கு நாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. उन्हें वायदा किया, वो परदेसी थे, उनके लिए देश और कुछ भी नहीं था। ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன இல்ல? अब्राहम की संतान को परदेशी थे वो। பார்வன் என்ன சொன்னா? फिरौन ने क्या कहा? அவங்க பாலைவனத்தில் நடந்து திகைத்து திரிகிறார்கள். और रेगिस्तान में मार्ग भटकते हैं, அவர்கள் தேசம் கிடையாது. उनके पास देश नहीं है। ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணினார். लेकिन परमेश्वर अब्राहम को वाचा दिए थे, நீ வசிக்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். तू यहाँ ठहरता है इस पृथ्वी को तुझे और तेरे संतान को दूंगा कर நீ எம்மட்ட அம்மட்டு நட. जितना चल फिर सकता उतना चल நீ फिरना, எல்லா திசையும் நீ தூரை பாரு, எவ்வளவு தூரம் பார்த்து जितना देख सकता है उतना दूरी तक देखना, அதெல்லாம் உனக்கு वह தருவேன். सभी को तुझे दूंगा कर அந்த வாக்கை நினைவு கூறுகிறார். उस वायदा को परमेश्वर स्मरण किया। இப்ப அவங்க சந்ததி எங்க இருக்காங்க? देखिए उनकी संतान कहाँ है? எகிப்துல அடிமைப்பட்டு இருக்கிறார். मिस्र में गुलामीपन में थे। அவர்கள் பெருமூச்சை அவர் கேட்கிறார். उनकी करहाना को सुनकर, இந்த நாளில் நம்ம எத்தனை பேர் பெருமூச்சோட இருக்கோம்? इन दिनों में कितने जन अपने करहाना अगर कर रहे देखा, हैं, वो सुनेंगे। நம்ம அவருடைய வழிகளில் நடக்கும்போது उनकी मार्ग पर चलते அவர் समय நம்மை நினைப்பார். वे हमें याद करेंगे। அந்த அவங்களுடைய பெருமூச்சை கேட்டு उनकी करहाना को सुनकर ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். अब्राहम ईसाक और याकूब के साथ बांधी थी वाचा, और परमेश्वर इसराइली पर दृष्टि कर कर उन पर चित्त लगाया। தேவன் அவர்களை நினைத்தருளினார். परमेश्वर उनको याद किया। இப்ப என்ன நடக்குது? आज क्या हो रही தேவன் है? நினைத்த உடனே
परमेश्वर याद करते ही மோசே போய் பார்வோன்ட்ட பேச சொல்றாரு. मूसा को देखकर फिरौन के पास बातें करने के लिए ஒரு कहा। ஆடு மேய்க்கிற மனிதன், एक चरवाह का मनुष्य, ஆனா அதுக்கு முன்னாலே அவர் பழக்குவித்தார். उसके पहले ही उन्हें परमेश्वर ने ट्रेनिंग எல்லா किया। வார்த்தையும் வல்லமையா இருந்தார். सभी कार्यों में वो सामर्थ्य था। ஆனா ஆடு மேய்ச்சோன்னு வரலாம் போயிட்டு वो भेड़ बकरी चराते उसकी सामर्थ्य पूरा चला ஆடு गया। மேய்ச்சோர் காட்டில் பறந்துச்சு. जंगल में चरवा किया, इसलिए जंगल में सब घूम गया। ராஜரிகமா 40 வருஷம் இருந்தாரு. 40 उम्र तक पूरे राजनीति में राज कर रहा था। அவர் ரத்தம் கொதிக்குது. उनकी लहू उमड़ रही எதுக்கு है। கொதிக்குது? किसके लिए தன் गर्म हो रही சகோதரர்கள் है? அடிமையா இருக்கிறார்கள். अपने भाई गुलामपन में है। இந்த நாள நம்ம சொந்த சகோதரர்களுக்கு அப்படி இருந்தா आज हमारे खुद के भाई के लिए हम ऐसे நம்ம उठते பிள்ளைகள், हैं। நம்ம மனைவி, நம்ம मैं, मेरे परिवार, मेरे पति और हम அது हैं। செல்லாத ஓட்டு, वो செல்லாத ஓட்டு. वो बिन नहीं मालूम, அல்லேலூயா. वो नहीं गिना जाएगा, அது செல்லாது. वो नहीं गिना जाएगा, அல்லேலூயா. அது वो गलत है। அப்ப பாருங்க, देखिए, ஆண்டவர் எதை விரும்புகிறார்? देखिए परमेश्वर किसे चाहते हैं? என்னை போல तुझे பிறனை நேசி. तुझसे समान दूसरे को भी प्रेम இந்த जताना। ஆளுக்கு அந்த ராஜகுமார்த்தி மகனுக்கு இஷ்டம் இல்ல. इस मूसा को राजकुमारी की पुत्र के बारे में नहीं पसंद நம்மளுக்கு அந்த है। ராஜரிக மேன்மை இருந்தா நம்ம நினைப்போமா? यदि हमारे पास वैसे எடுப்பா राजनीति பார்ப்போம். तो நம்ம சகோதரர்களை எடுப்பா பார்ப்போம். हम घमंड के साथ अपने भाई को எங்க போவோம்? देखेंगे। हम कहाँ அழிவை जाएंगे? நோக்கி போகிறோம். नाश, अविनाश की ओर जाएंगे। நம்ம முன்னுக்கு ஜீவனையும் மரணத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். हमारे सामने परमेश्वर जीवन और मरण को எதை रखे हैं। தெரிந்து கொள்ள போகிறோம்? किसे हम चुनेंगे? நம்மை தேடி எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். हमें ढूंढकर सभी आशीष आएगी। அல்லேலூயா. 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 கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நினைச்சு பார்த்தேன். वे याद ஒரு करके நாள் लिखती காலமா हूँ। நான் நினைச்சு பார்த்தேன். पूरे 1 महीने में उसके बारे में सोच रही நீங்க हूँ। என்னை ஆசீர்வதிச்சீங்க. आप मुझे आशीष किए। ஒரு நாள் நான் அழுதுட்டு இருக்கேன். एक दिन मैं रो रही थी। எங்க அப்பா வராங்க. मेरे पिताजी என் आए। கையெல்லாம் பிஞ்சு இருக்குது. मेरे हाथों में पूरे घाव உள்ளங்கையில था। யார் இருக்கா? யார் இருக்கா? யார் சொன்னா? கம்பூச்சி அடிச்சிருக்கு. உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. मेरे யார்? हथेली में हमें चित्र बनाकर रखा है। अपने बच्चे को हथेली में रखे हैं। என் உள்ளங்கை பிஞ்சு கிடக்கு. मेरे हाथ पूरे घाव है। அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அடுப்புல ஏதோ வச்சு கிண்டிட்டு இருக்கேன். स्टोव में रखकर मैं कुछ बना रही थी। என் உள்ளங்கையை பார்த்துட்டு இருக்கேன். मैं अपने हाथों को देख रही இன்னும் हूँ பார்த்துட்டு இருக்கேன். और भी ஏன் देख இன்னும் रही பார்த்துட்டு हूँ இருக்கேன்? और भी देख रही हूँ கற்றுக் கேட்கல. क्योंकि सिखाया हुआ नहीं ஆனா सीख लिया। சாந்தம் மனத்தாழ்மையா वह இருக்கு. नम्र और दीन है। எங்க அப்பா வந்து என்னை ஆசீர்வதித்தார். मेरे पिताजी आकर मुझे आशीष करने அல்லேலூயா. लगे। அவங்க ஆசீர்வாதத்தை நான் கவனிக்கல. उनकी आशीष को என் मैंने கையெல்லாம் ध्यान नहीं கவிஞ்சு दिया। அப்படியே அழுதுன்னு मैं अपने சொல்லிட்டு. हाथों को देखकर बहुत रो என் रही பிள்ளைகளை थी। அவர் பிடிச்சு வச்சிருக்காரு. मेरे बच्चे को बांध कर रखे எதுக்கு? हैं। क्यों? எனக்கு கற்றுத் தந்து நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். मुझे सिखाकर मैं दूसरों को सिखाने के लिए। அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வருஷமா கற்றுத் தராரு. देखिए कितने साल सिखाकर அவர் दिए। சாந்தமும் மனத்தாழ்மையும். दीन और नम्र है। இது முக்கியம். ये अहम है। என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசுகிறார். उसे सीख लो कर कर बातें நம்ம करते எதை हैं। கற்றுக்கொள்கிறோம்? हम क्या सीख அவன் அப்படி रहे हैं? செஞ்சா இவன் இப்படி செஞ்சா ஐயோ இதுதான். वे वैसे उंगली करने चले लगे, लगी। ये ऐसे करने, हाँ या ऐसे ही बात आपके बारे में नहीं, मैं अपने बारे में बता மாற रही हूँ। வேண்டும். ये बदलना है। இப்படி சொல்லுனோன்னு என்ன வார்த்தை? ऐसे நீங்க बताएं। சொல்லுங்க. जब तक ऐसे ही बताएंगे वो தேசம் போக रेगिस्तान की முடியாது. जीवन है, कानान देश में नहीं प्रवेश அவர் வாக்கு करेंगे। பண்ணிட்டாரு. वो वायदा किए நான் हैं, உங்களுக்கு वाचा கானான் தேசம் किए। தருவேன்னு. मुझे कानान देश दूंगा। போனாங்களா? जाए போனாங்களா? क्या? நம்பல அவரை. वो भरोसा नहीं किए। இவன் எங்க கானான் தேசத்துக்கு கூட்டு போனான்? ये कैसा हमें कानान देश में लेकर जाएगा? ஆகாரம் சாப்பிடவே இஷ்டம் இல்ல. भोजन नहीं இது எதை जाता। குறிக்குது? ये किसके बारे में எந்த बताता है? நிலைமையில இருந்தாலும் किसी भी परिस्थिति होने மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள खुशी के வேண்டும். साथ रहना सीखना அல்லேலூயா. चाहिए। சாலமோன் சொல்றாங்க 15:15 நீதிமொழிகள். सुलेमान नीति वचन में 15:15 में कहते हैं, சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்யமும் நித்திய விருந்து.
வனாந்தரத்துல சிறுமைப்பட்டாங்க. रेगिस्तान में तकलीफ उठाए அவங்க என்ன थे। சொல்லிட்டு இருந்தாங்க? சிறுமை 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 तो क्या कहने लगे? दीन दीन कर कहने लगे। அதனால வாழ்க்கையில தீமை அனுபவித்தார்கள். इसके लिए अपने जीवन में समस्या को उठाए थे। இவர் என்ன சொல்றாரு? देखिए यहाँ सुलेमान क्या कहा? மனரம்யமோ प्रसन्नता से रहना चाहिए। நித்தியம் இருந்து वह अनंत काल की जीवन है, இடைவிடாத விருந்து. लगातार की भोजन। தாத்தா தான்னு யாருக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. देना देना कर किसी से पूछने का आवश्यकता மதினமா नहीं है। நடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். मूर्खता से चली हुई दिनों को मैं याद कर மேல பார்க்கணும். ऊपर ही देखना है। வானத்தை தரப்பாரு. वो आकाश को அது बोलेगा। தெரியாது. हम तो अनजान அது है। கண்ணு குருடா கிழிச்சிட்டானே பிசாசு. हमारी आंखों को शैतान ने अंधा पिशाच बना झूठे हैं। அதெல்லாம் உண்மை இல்லை. वही सच्चाई है। நல்லவர். वो अच्छा அவர் है। நமக்கு செய்வார். वह हमारे लिए அவர் संभालेंगे। மாறாதவர். वह ना बदलता அவருடைய परमेश्वर। வார்த்தையில் வல்லமை இருக்குது. वह उनके वचन में सामर्थ्य வார்த்தை है। என்ன சொல்லுது? उनके वचन क्या करती है? ஏற்ற காலத்தில் மழை பெய்யும்படி ठीक समय में बारिश होगी। உன் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கும்படி तेरे हाथों की कमाई को आशीष करने के लिए கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலையாக்கிய परमेश्वर अपने अच्छे भंडार की आकाश को खोलेगा। அது உண்மை. वो सत्य है। அது சத்தியம். वह सत्य और ஆனா அதை सच्चाई நினைக்க है, முடியலையே. लेकिन उसे அது याद नहीं எப்படி करते ஒண்ணுமே हैं। இல்லையே. हमारे पास कुछ नहीं है, எல்லாம் இருக்குது. सब कुछ है। அது கண்ணுக்கு மறைல वह இருக்குது. हमारे नजर में छुपी है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொன்னதை செய்வார். परमेश्वर जो कहाँ है இந்த उसे பெருமூச்சை करेंगे। கேட்டா हमारी कराहना को கானான் सुने। தேசம் வாக்கு பண்ணினார். कानान देश के बारे में वाचा ஹல்லேலூயா. हालेलुया। அங்க போக முடியல. वह नहीं जाने இன்னைக்கு मिला। நானும் நீங்களும் எத்தனை பேர் வனாந்தரத்துல இருக்கிறோம்? आज हमें और आप कितने रेगिस्तान में है। சிறுமை சிறுமை சிறுமைன்னு சொன்னா சிறுமைதான். दुख दुख है करके बोलेंगे तो दुख ही होगा। அது சிறுமையா இருக்கட்டும். दुख होने दीजिए। என் ஆண்டவர் மாற்றுவார். मेरे परमेश्वर उसे அவர் என் बदलेंगे। நினைவா இருக்கிறார். वे मेरी याद में இப்படி है, விடுகிறவர் அல்ல. இப்படி விடுகிறவர் ऐसे அல்ல. छोड़ने वाले नहीं அவர் है। ஐஸ்வர்ய சம்பன்னர். धनवान அது परमेश्वर है, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. यूनानी और यहूदा नहीं है, அது வித்தியாசமே இல்ல. उसमें भेदभाव नहीं தொழுது है। கொள்கிற யாவருக்கும் கர்த்தராக जो भी उनकी प्रणाम करते हैं उसके लिए परमेश्वर है। சம்பனர். இது உண்மை. वह धनवान प्रभु परमेश्वर है, सत्य சங்கீதம் और सच्चाई है। 138:2 சொல்லுது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். भजन संहिता